கற்பனை பண்ணி பாருங்க. கடற்கரை மணல்ல நம்ம செய்யற ஒரு சின்ன பரிகாரம் நம்ம வாழ்க்கையோட போக்கே மாத்த முடியும்னா எப்படி இருக்கும்? ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாங்க. இது அகத்தியர் அருளினதா சொல்லப்படுற ஒரு விஷயம். பிரபஞ்ச சக்திகளை சமநிலைப்படுத்தி நமக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு பழங்கால வழிபாட்டு முறை. அதோட ரகசியத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பரிகாரத்துக்கு ஆதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அகத்திய மகரிஷி சொன்ன ஒரு பழமையான குறிப்பு தாங்க. கடற்கரையில ஒரு குறிப்பிட்ட பூஜையை எப்படி செஞ்சு பிரபஞ்சத்தோட ஆற்றலையும் அருளையும் நம்ம பக்கம் ஈர்க்கலான்னு இது நமக்கு தெளிவா சொல்லிக் கொடுக்குது. சரி, இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த பூஜையோட முக்கியமான நோக்கம் என்ன? எதுக்காக இதை செய்யணும்? அந்த குறிப்புகள்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, நம்ம ஜாதகத்துல இருக்கிற ராகு கேது தாக்கத்தை குறைக்கிறதுக்கு தான் இது. நம்ம வாழ்க்கையில வர்ற பல எதிர்பாராத கஷ்டங்களுக்கு இது ஒரு தீர்வா இருக்குன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. நிறைய பேருக்கு ராகு கேது பத்தி தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை தெரியாதவங்களுக்காக சொல்றேன், இவங்க 2 பேரும் வானத்துல நாம பாக்குற மாதிரி உண்மையான கிரகங்கள் கிடையாது. சூரியனோட பாதையும் சந்திரனோட பாதையும் சந்திக்கிற 2 மாயப்புள்ளிகள். ஆனா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நிழல் கிரகங்களுக்கு தான் நம்ம கர்ம வினைகளையும் வாழ்க்கையில திடீர்னு வர்ற ஏற்ற இறக்கங்களையும் தீர்மானிக்கிற சக்தி இருக்குன்னு சொல்லப்படுது. ஓகே, இப்போ இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டை செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாமா? நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய செலவெல்லாம் இல்ல, ரொம்ப ரொம்ப எளிமையான ஆனா ஆழமான அர்த்தம் இருக்கிற சில பொருட்கள் தான் இதுக்கு தேவை. மொத்தமாவே 3 முக்கியமான பொருட்கள் தான். முதல்ல இயற்கையோட நம்மள இணைக்கிற ஒரு மண் சட்டி. 2வதா 9 கிரகங்களையும் குறிக்கிற நவதானியங்கள். அப்புறம் 3வதா நம்ம பிரார்த்தனையோட ஒளியா இருக்க போற ஒரு சின்ன தீபம். இந்த 3ம் தான் இந்த வழிபாட்டோட உயிர்நாடினே சொல்லலாம். ஏன் இந்த நவதானியத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம்னு கேக்குறீங்களா? நம்ம இந்து மதத்துல இந்த 9 தானியங்களும் சூரியன் சந்திரன் உட்பட 9 கிரகங்களையும் குறிக்குது. அதனால இந்த 9ஐயும் ஒன்னா சேர்த்து நம்ம அர்ப்பணிக்கும் போது எல்லா கிரகங்களோட அருளும் நமக்கு ஒட்டுமொத்தமா கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. சரி, தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி. இப்பதான் நாம இந்த பரிகாரத்தோட முக்கியமான கட்டத்துக்கே வரோம். வாங்க, கடற்கரை ஓரமா நின்னு இந்த வழிபாட்டை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், இது சும்மா பொருட்களை கடல்ல கொண்டு போய் விடுற விஷயம் மட்டும் கிடையாது. இது நம்ம முன்னோர்களையும் நம்ம குலதெய்வத்தையும் மனசார வணங்கி அந்த பிரபஞ்ச சக்திகிட்டே நேரடியா பேசுற மாதிரி ஒரு முழுமையான ஆன்மீக அனுபவம். இப்போ அந்த வழிமுறைகளை கவனமா கேளுங்க. முதல் படி, நவதானியம் நிரப்புன அந்த மண் சட்டியில தீபத்தை ஏத்தி அதை மெதுவா கடற்கரை மணல்ல வைக்கணும். 2வது படி, கண்ணு மூடி உங்க முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் மனசார வேண்டிக்கணும். 3வது, ராகு பகவானை நேரடியா நினைச்சு எங்களுக்கு நல்ல வழியை காட்டி உங்க தாக்கத்தை குறைங்கன்னு பிரார்த்தனை பண்ணணும். அடுத்ததா 4வது மற்றும் 5வது படிகள், அந்த சட்டியை அப்படியே கடல்ல விட்டுட்டு அந்த ஈரமான கடல் மணலை உடம்புல பூசிக்கிட்டு கடல்ல ஒரு முழுக்கு போடணும். இது உடம்பையும் மனசையும் சுத்தப்படுத்தும். கடைசியா 6வது படி, தண்ணியை விட்டு வெளியே வந்து ராகு கேதுவுக்கான மந்திரங்களை மனசு உருக சொல்லணும். அவ்வளவுதாங்க. இதான் இந்த வழிபாட்டோட முழுமையான செயல்முறை. பாருங்க, இந்த செயல்களை எல்லாம் விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? நம்மளோட உள்ளார்ந்த பிரார்த்தனையும் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையும் தான். நம்ம வேண்டுதல் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கோ அந்த அளவுக்கு அதோட பலனும் சக்தி வாய்ந்ததா இருக்கும்னு சொல்லப்படுது. சரி, இவ்ளோ ஆழமான ஒரு பரிகாரத்தை செஞ்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பலன் எதிர்பார்க்கலாம்? இந்த வழிபாட்டால நமக்கு கிடைக்கிற அந்த நம்பிக்கையோட சக்தி என்னன்னு இப்ப பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வெறும் செயல்களோட தொகுப்பு கிடையாது. இது ஒரு பவர்ஃபுல் காம்பினேஷன். நாம் அர்ப்பணிக்கிற பொருட்கள், நம்ம மனசுல இருந்து வர்ற பிரார்த்தனை, நாம உச்சரிக்கிற மந்திரங்கள், அதோட இயற்கையோட பெரிய சக்தியான கடல், இதெல்லாம் ஒன்னா சேரும்போது அது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரதுக்கான ஆற்றலை உருவாக்குது. இந்த எல்லா வழிமுறைகளுக்கும் கடைசியில நம்பிக்கையோட உச்சக்கட்டமா ஒரே ஒரு வரி சொல்லப்பட்டிருக்கு: வாழ்க்கை மாறும் அப்பா. இந்த ஒரு சின்ன ஆறுதலான வார்த்தை இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட செய்யறவங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தையும் ஒரு வாக்குறுதியும் கொடுக்குது இல்லையா? கடைசியா இந்த வழிபாடு ஒரு நன்றியோட முடியுது. இவ்வளவு ஒரு விலை மதிக்க முடியாத ஞானத்தை நமக்கு கொடுத்த அகத்திய மகரிஷிக்கும் அவரோட மனைவி லோபமுத்ரை அம்மையாருக்கும் நன்றி சொல்லி இந்த வழிபாட்டோட பலன்கள் எல்லாத்தையும் அவங்களோட திருவடியில சமர்ப்பிக்கிறதா இந்த குறிப்பு முடியுது. இதெல்லாம் கேட்கும்போது நம்ம மனசுல ஒரு ஆழமான கேள்வி எழும்புது. இந்த மாதிரி பழங்கால சடங்குகள்லாம் பிரபஞ்சத்தோட அந்த பெரிய சக்திகளுக்கும் நம்மளோட தனிப்பட்ட நம்பிக்கைக்கும் நடுவுல உண்மையிலே ஒரு பாலத்தை அமைக்குதா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?